வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஆல் இஸ் வெல், எல்லாம் நன்மைக்கே. ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ செகண்ட் வந்து பைனரி நம்பர் சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேயா, பைனரி நம்பர் சிஸ்டம். ஸோ இதுக்கு வந்து பேஸ் 2 நம்பர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பை அப்படின்னு இருக்கல, பிஐ அப்படின்னு, பைனாலே 2ங்கிற மீனிங் வரும். ஆக்சுவலாக பை வீக்லி, பை மந்த்லி அப்படின்லாம் வேர்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்கலாம். பை ஆனுவல், பைனியல், அந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. ஸோ பைனாலே 2ங்கிற மீனிங். ஸோ இது வந்து பேஸ் 2 நம்பர் சிஸ்டம். பேஸ் 2னா இதில் வந்து 2 டிஜிட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. மொத்தமே 2 டிஜிட்ஸ் தான். யாரெல்லாம் 2 டிஜிட்ஸ்னு சொல்லலாம், 2 சிம்பிள்ஸ்னு சொல்லலாம், எது வேணால் சொல்லலாம். யாரெல்லாம் அவங்க அப்படின்னா 0 and 1. ஓகே, 0 and 1 இந்த ரெண்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் நம்பர் சிஸ்டம், டெசிமல் நம்பர் சிஸ்டம் யார் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம், ஹியூமன்ஸ்னு பார்த்தோம். ஸோ ஹியூமன்ஸ் யூஸ் டெசிமல் நம்பர் சிஸ்டம் ஆர் பேஸ் 10 நம்பர் சிஸ்டம். அப்புறம் இந்த பைனரி நம்பர் சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க. பேஸ் 2 நம்பர் சிஸ்டம் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பேஸ் 2 நம்பர் சிஸ்டம். ஓகே ஃபைன். இப்போ இந்த நம்பர் சிஸ்டம்ல 0 and 1 மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், வேற எதுவும் யூஸ் பண்ண முடியாது. அப்படின்னா நம்பர்ஸ்லாம் எப்படி இருக்கும், 101, 110, 10110 இந்த மாதிரி தான் இருக்க முடியும். 1யும் 0 வச்சு மட்டும்தான் எழுதணும். நீங்கள் வந்து 201 இப்படிலாம் எழுதவே முடியாது. ஓகே, பைனரி நம்பர் சிஸ்டம்ல ஒன்லி 0 and 1 தான் யூஸ் பண்ணணும், வேற யாரையும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அங்கே சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் இல்லையா, நம்ம இங்கே ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ். இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா, இந்த நம்பர்ஸ் எல்லாம் எப்படி எழுதுறது, 0லேருந்து ஆரம்பிச்சு எழுதுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 0 எழுதிடலாம், அப்புறம் 1 எழுதலாம், அப்புறம் 2 எழுத முடியுமா? 0க்கு அப்புறம் 1, 1க்கு அப்புறம் 2 எழுத முடியுமா? முடியாது. ஏன்? 2ங்கிறது வரவே முடியாது. ஒன்லி 2 டிஜிட் 0 and 1 மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்படின்னா திருப்பி நெக்ஸ்ட் என்ன எழுதுறது, மேக்ஸிமம் லாஸ்ட் டிஜிட் எழுதினதுக்கு அப்புறம் திருப்பி 0ன்னு எழுதிக்கிறோம், அப்புறம் 1ன்னு இங்கே எழுதிக்கிறோம். நம்ம வந்து டெசிமல் என்ன செஞ்சோம் ஞாபகம் இருக்கு இல்லையா, 0லேருந்து 9 வரைக்கும் எழுதினோம். அப்புறம் என்ன செய்யணும், 9க்கு அப்புறம் திருப்பி 0ன்னு போட்டுருந்து இங்கே 1ன்னு போட்டோம் இல்லையா. அதே கான்செப்ட் தான் இங்கே. மேக்ஸிமம் 0லேருந்து 1 வரைக்கும் தான் எழுத முடியும். அப்புறம் உடனே ஒன்ஸ் அகேன் 0 போட்டுக்கிறோம், இங்கே 1. இந்த 1 மெயின்டைன் பண்ணிக்கோங்க, அப்புறம் 0க்கு அப்புறம் திருப்பி 1. இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்யணும், 1க்கு அப்புறம் என்ன வேணும், திருப்பி 0, இந்த 1க்கு அப்புறம் திருப்பி 0, அப்புறம் இங்கே ஒரு 1ன்னு போட்டுக்க போகிறோம். இது எப்படின்னு ஞாபகம் இருக்கா, 99 எழுதினோம். 99க்கு அப்புறம் என்ன செஞ்சோம், 9க்கு அப்புறம் 0, இந்த 9க்கு அப்புறம் 0, அப்புறம் இங்கே 1ன்னு போட்டோம் இல்லையா, அதே லாஜிக்கில் எழுதுறோம். 100 வந்துடுது. 100க்கு அப்புறம் என்ன செய்யணும், இந்த 1ஐயும் இந்த 0வையும் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. முதல் 2 டிஜிட்ஸை மெயின்டைன் பண்ணு, 0க்கு அப்புறம் 1. ஓகே, நெக்ஸ்ட் என்ன செய்யலாம், 1 வந்துட்டுனா திருப்பி 0 ஆக்குறோம், இந்த 0வை 1ன்னு மாற்றிக்கிறோம், இந்த 1 அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோம், 110. நெக்ஸ்ட் என்ன செய்யணும், 110க்கு அப்புறம் 111. ஓகே, நெக்ஸ்ட் என்ன செய்யலாம், மேக்ஸிமம் வந்துடுது, 1க்கு அப்புறம் 0, இந்த 1க்கு பதிலாக ஒரு 0, இந்த 1க்கு பதிலாக 0, அப்புறம் ஒரு 1ன்னு போட்டுக்கிறோம். அப்புறம் அப்படியே இதை வந்து கண்டினியூ பண்ணி எழுதிட்டு போகணும், 1000ங்கிறது. அப்புறம் 0 வச்சுக்கோங்க, அந்த 0 1ஆ மாற்றிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன செய்யலாம், 1 மேக்ஸிமம் வந்துடுது, திருப்பி 0 ஆக்குறோம், இந்த 0வை 1ன்னு மாற்றிக்கோங்க. இவங்க ரெண்டு பேரையும் மெயின்டைன் பண்ணுங்க. ஸோ என்னன்னா, இந்த லாஸ்ட்டே இருக்கணும், அது மாற்றி முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது மாற்றுறோம், அப்புறம் மீதியெல்லாம் மெயின்டைன் பண்ணுறோம். இதே தான் லாஜிக், நம்ம டெசிமல் சிஸ்டமையே தான் பண்ணுறோம். ஆனால் நம்பர்ஸ் என்ன 0 and 1 மட்டும் தான் யூஸ் ஆகுது. ஸோ 101, அப்புறம் இங்கே வந்து 1ன்னு ஆகிடும். இப்போ என்ன செய்யலாம், இந்த 1 0 மாற்றுங்க, இந்த 1 0 மாற்றுங்க, இந்த 1 1ஆ மாற்றிக்கோங்க, இந்த 1 மெயின்டைன் பண்ணுங்க. அப்புறம் என்ன 110. நெக்ஸ்ட் என்ன செய்யணும், 1க்கு அப்புறம் திருப்பி இது 0 ஆக்குங்க, இந்த 0வை 1ஆ மாற்றுங்க, இந்த 2 1ஐயும் மெயின்டைன் பண்ணுங்க, அப்புறம் 1111 இப்படி போகும். இவ்வளவுதான். ஓகேயா, ஸோ இதுதான் வந்து நம்ம ஸோ டெசிமலோட கம்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து டெசிமல் 0, இது டெசிமல் 1, இது டெசிமல் 2, இது டெசிமல் 3, அப்புறம் 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15 இந்த மாதிரி போகும். ஓகேயா, நம்ம இதெல்லாம் வந்து பின்னாடி ஃபியூச்சரில் இந்த ரிலேஷன்ஷிப்ஸில் பின்னாடி பார்க்க போகிறோம். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.